Let's see the transverse section of dicot stem. Transverse section na cross section of dicot stem. அப்படின்னா ஸ்டெம்மை வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது உள்ள செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதுன்னு மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஸ்டெம்மை தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். க்ராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது சர்க்குலர் இன் அவுட்லைன். ஸோ இதை வந்து ஒரு போர்ஷனை மட்டும் என்லார்ஜ் பண்ணி அதில் செல்ஸ் எப்படி அரேஞ்சாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம்? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதாக இருக்குது ஒரே ஒரு லேயர், சிங்கிள் லேயர். செல்ஸ் வந்து க்ளோஸாக அரேஞ்சாக இருக்குது. இன்டர்செல்லர் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. இன்டர்செல்லர் ஸ்பேஸ்னால் ஸ்பேஸ் ஃபவுண்ட் இன் பிட்வீன் த செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் எதுவும் இல்லை, க்ளோஸாக அரேஞ்சாக இருக்குது. இது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா ப்ரொடெக்டிங் த இன்னர் டிஷ்யூஸ். இது வெளியில் இருக்கிற லேயர். ஸோ அதனால் இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். இந்த எபிடர்மிஸ்லேருந்து ஆரிஜின் ஆகிற ஒரு திக் லேயர் தான் கியூட்டிக்கல். கியூட்டிக்கலில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து கியூட்டின். இது வந்து தாவரங்கள்லேருந்து நிறைய வாட்டர் வந்து வீணாவதை வந்து தடுக்கிறது. அதான் கியூட்டிக்கல் செக்ஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் இந்த எபிடர்மிஸ்லேருந்து எபிடர்மா ஹேர்ஸ் வருது. ஆனால் எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் ஹேர்ஸ் இருக்காது, சம் ஸ்டெம்ஸில் இருக்கும் எபிடர்மா ஹேர்ஸ். எபிடர்மஸ் ஹேர்ஸில் மல்டி செல்லார் இன் நேச்சர், அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மல்டி செல்லார். ஆனால் ரூட் ஹேர்ஸ் வந்து யூனிசெல்லார். நெக்ஸ்ட் இன்னர் டு த எபிடர்மிஸ். நெக்ஸ்ட் லேயர் வந்து கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்னால் இதுலேருந்து இந்த ரீஜியன் வர கார்டெக்ஸ் வரும். இந்த கார்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னா எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற லேயர் 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த லேயர்ஸ் 2 or 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ், அதான் கோலன்கைமா செல்ஸ் இருக்கும். இந்த கோலன்கைமா செல்ஸ் வந்து எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது. இதில் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து திக்கனிங்ஸ் இருக்குது. கோலன்கைமாவில் என்னெல்லாம் இருக்கும்? செல்லுலோஸ் இருக்கும், ஹெமி செல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகி திக்கெண்டு வால்ஸ் இருக்கிறது இந்த கோலன்கைமாவில். இதோட மெயின் ஃபங்க்ஷன் சப்போர்ட், அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட், அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் கோலன்கைமாவோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரீஜியனை வந்து ஹைப்போடர்மிஸ்ன்னு சொல்லுவோம். கார்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்து ஹைப்போடர்மல் ரீஜியன். ஹைப்போனா பிலோ த எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இந்த ரீஜியனை வந்து ஹைப்போடர்மிஸ் ரீஜியன் சொல்லும். நெக்ஸ்ட் கோலன்கைமாவுக்கு கீழே நெக்ஸ்ட் இன்னர் டு த கோலன்கைமா, அந்த ரீஜியனை தான் வந்து குளோரன்கைமா. 2 or 3 லேயர்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த குளோரன்கைமாவில் நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால இந்த பேரன்கைமா செல்ஸை வந்து குளோரன்கைமான்னு சொல்லுவோம். இது வந்து குளோரன்கைமானா இட் இஸ் அ டைப் ஆஃப் பேரன்கைமா செல். இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால இந்த ரீஜியனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த செல்ஸை. ஸோ அதனால் இந்த செல்ஸை வந்து குளோரன்கைமான்னு சொல்லுவோம். இது வந்து கார்டெக்ஸோட செகண்ட் ரீஜியன். த தேர்ட் லேயர். நெக்ஸ்ட்டு the third layer வந்து நார்மல் பேரன்கைமா செல்ஸ். இந்த ரீஜியன் வந்து நார்மலாக ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது. பட் இந்த செல்ஸில் எல்லாம் பார்த்தோம்னா இன்டர்செல்லர் ஸ்பேஸ் இருக்குது, தெரியுது. இதெல்லாமே வந்து இன்டர்செல்லர் ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குளோரன்கைமாவுக்கு மிடில் ஒரு ரெசின் டக்ட்ஸ். இந்த ரீஜனில் ரெசின் டக்ட்ஸ் இருக்கும். ரெசின் டக்ட்னா ரெசினை சிந்தசிஸ் பண்ணுற ஏரியா. இதில் வந்து ஒரு இன்டர்செல்லார் ஸ்பேஸும் அதை சுற்றி வந்து செக்ரீட்டரி செல்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் வந்து இது வந்து ரெசினை செக்ரீட் பண்ணும். ரெசின்ஸ் வந்து வாட்டரில் சொல்யூபிள் ஆகாது, வாட்டரில் கரையாது இந்த பொருள் வந்து ரெசின். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து கார்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கோலன்கைமா, நெக்ஸ்ட் குளோரன்கைமா, நெக்ஸ்ட் நார்மல் பேரன்கைமா செல்ஸ். நெக்ஸ்ட் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். திஸ் இஸ் த எண்டோடெர்மிஸ். இந்த ஸ்டார்ச் ஷீத்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ரீஜியனை தான் வந்து எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இன்னர்மோஸ்ட் ரீஜியன் ஆஃப் த கார்டெக்ஸ். ஏன் இதை ஸ்டார்ச் ஷீத்னு சொல்கிறோன்னா இந்த ரீஜியனில் நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்குது இந்த செல்ஸில் ஸ்டார்ச் கிரெயின் இருக்கிறதுனால இந்த ரீஜியனை வந்து ஸ்டார்ச் ஷீத்துன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். இந்த ரீஜியன் வந்து
ரூட்டில் இருக்கிற எண்டோடெர்மிஸ் மாதிரி தான். ஆனால் அங்கே வந்து ரூட்டில் எண்டோடெர்மிஸில் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ரூட்டில் வந்து ஹாஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஹாஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் ஆப்சென்ட். நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கிறதுனால இந்த எண்டோடெர்மல் ரீஜனை ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லும். இதுதான் வந்து இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் ரீஜியன் இஸ் ஸ்டீல். ஸ்டீல்னா இந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள வர ரீஜியன்ஸ். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இது வந்து எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள வந்து இது பெரிசைக்கிள் உள்ள இங்கே வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்குது. நிறைய வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்குது. வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு உள்ள இங்கே இந்த சென்ட்ரல் ரீஜியன் வந்து பித்து. ஸோ இவ்வளோ ரீஜியன் அப்படின்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் பித்து, இது இவ்வளோ தான் ஸ்டீல். இப்போ ஸ்டீலில் வந்து கார்டெக்ஸுக்கு உள்ளே இருக்கிற ரீஜியன் தான் வந்து ஸ்டீல். ஸ்டீலில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பெரிசைக்கிள். இங்கே வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அரேஞ்சுடிங்க ரிங் அரவுண்டு த பித்தை சுற்றி இருக்கிறதுனால இந்த ஸ்டீலை வந்து யூ ஸ்டீல்னு சொல்லுவோம். யூஸ்டின்லாம் என்னது, வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ ரிங். ஒரு வளையமாக பித்தை சுற்றி இருக்கிறதுனால இந்த ஸ்டீலை வந்து யூஸ்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ச் ஷீட் வர பார்த்தோம். அது கார்டெக்ஸோட இன்னமோஸ்ட் லேயர். அடுத்து வரதான் என்னது சொன்னால் பெரிசைக்கிள் இல்லையா. பெரிசைக்கிளில் எப்படி இருக்கும்னா இந்த பெரிசைக்கிள் வந்து இந்த இடம், இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த பிளேஸில் இருக்கிற பெரிசைக்கிள் வந்து ஸ்க்லீரன்கைமா செல்ஸ் இருக்கும். ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரீஜியனை வந்து பண்டில் கேப் ஆர் ஹார்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜன் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸுக்கு மேலே வர அந்த பெரிசைக்கிள் ரீஜியன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்க்லீரன்கைமா செல்ஸ் இருக்குது, ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பண்டில் கேப். ஆனால் மிடில் இந்த ஏரியாவில் வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு மிடில் வர இந்த கேப்பில் வர ரீஜியன் வந்து ஒன்லி பேரன்கைமா செல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ் ப்ளஸ் இந்த பண்டில் கேப், இந்த ரீஜியன் இப்படி வரதான் இதான் வந்து பெரிசைக்கிள். இது பண்டில் கேப், பேரன்கைமா, நெக்ஸ்ட் பண்டில் கேப், பேரன்கைமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பெரிசைக்கிள். நெக்ஸ்ட் பெரிசைக்கிளுக்கு உள்ள வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோயம், கேம்பியம், சைலம் இருக்குது. ஸோ இங்கே வந்து வாஸ்குலர் பண்டில்ஸில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்ஜாயிண்ட், கலாட்ரல், ஓப்பன், நெக்ஸ்ட் ஒன் மோர் வந்து என்டாக். ஃபர்ஸ்ட் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்லாம் என்னன்னா இங்கே வந்து இது வந்து ஃப்ளோயம், நெக்ஸ்ட் சைலம். ஸோ இது ரெண்டுமே ஒரே ரேடியஸில் இருக்குது. ஒரே ரேடியஸில் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு வாஸ்குலர் பண்டில் சைலம் ஃப்ளோயும் ஒரே ரேடியஸில் இருந்துன்னா இந்த வாஸ்குலர் பண்டில்ஸை வந்து கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸில் எது வந்து வெளியே இருக்குது, எது உள்ளே இருக்குது, ஃப்ளோயமா சைலமா. இப்போ வெளிப்பகுதின்னு சொல்லும்போது இங்கே இருந்து தானே வெளியிலேருந்து உள்ளே வர இப்படி வர இல்லையா. ஸோ இங்கே வந்து ஃப்ளோயம் தான் வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்கு, சைலம் உள்ள ஃபேஸ் பண்ணி பித்தா நோக்கி இருக்கு. ஸோ அதனால இந்த வாஸ்குலர் பண்டில் கலாட்ரல். ஸோ கன்ஜாயிண்டில் ஒரு டைப்பு தான் கலாட்ரல். கன்ஜாயிண்ட்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் இன் த சேம் ரேடியஸ். இது ரெண்டுமே ஒரே ரேடியஸில் இருக்குது. ஒரே ரேடியஸில் எது வெளியே பார்த்துருக்கு, ஃப்ளோயம் தான், ஃப்ளோயம் தான் வெளியே. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து கலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் மிடில் 2 or 3 லேயர்ஸ் பிரிக் ஷேப்டு செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸை தான் வந்து கேம்பியம்னு சொல்லுவோம். ஸோ கேம்பியம் இதுக்கு மிடில் இருக்கிறதுனால இந்த வாஸ்குலர் பண்டில் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஸோ சப்போஸ் கேம்பியம் மோனோகாஸ்டமில் கேம்பியம் இருக்காது, ஸோ அதை வந்து க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். இந்த கேம்பியத்தோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா இது வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னாலே அதுக்கு வந்து ரிப்பீட்டடாக டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். செகண்டரி க்ரோத் டைமு நியூ சைலம் நியூ ஃப்ளோயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இது வந்து மெரிஸ்டமேட்டிக் இன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்னரில் வந்து என்ன இருக்குது, சைலம் இருக்குது. ஸோ இந்த சைலத்தில் ப்ரைமரி சைலத்தில் 2 டைப்ஸ் இருக்கும், மெட்டா சைலம், புரோட்டோசைலம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண இந்த சின்ன அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருக்கிறது இதை வந்து புரோட்டோசைலம். நெக்ஸ்ட் லேட்டராக ஃபார்ம் ஆகுறத வந்து மெட்டாசைலம்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஃப்ளோயத்தில் இருக்கும் புரோட்டோஃப்ளோயம்,
மெட்டாஃப்ளோயம். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த சைஸை வச்சு வந்து இப்போ கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும்போது அதை வந்து என்னது மெட்டா சைலம். ஸோ இது எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு? இப்போ இதை இந்த ரெண்டு சைலத்தையும் கம்பேர் பண்ணும்போது புரோட்டோசைலம் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ புரோட்டோசைலம் இஸ் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் த சென்டர், மெட்டாசைலம் இஸ் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் த பெரிஃபரல், அப்படின்னா வெளியே நோக்கி. ஸோ அதனால இந்த சைலத்தை என்டாக் ஆனால் ரூட்ல வந்து எக்ஸாக்ட் சைலம். ஸோ அதனால இந்த டேர்ம் வந்து என்டாக். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு மிடில் இந்த ரீஜியன் அப்படின்னா இனி வந்து சென்டர் ரீஜியன் ஆஃப் த ஸ்டெம். சென்டரில் இருக்கிறது வந்து பித்துனா நார்மல் பேரன்கைமா செல்ஸ் இருக்கிறது. இதில் வந்து நிறைய இன்டர்செல்லார் ஸ்பேஸ் இருக்கும், செல்ஸ் வந்து லூஸ் அரேஞ்சாக இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். இந்த பித் ரீஜியன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல, இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு இடையில கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீஜியனை வந்து பிரைமரி மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதோட நேம் வந்து என்னது? பிரைமரி மெடுலரி ரேஸ். அப்படின்னா இந்த பித் ரீஜியன் வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு மிடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ரீஜியன் தான் வந்து பிரைமரி மெடுலரி ரேஸ்ன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.